இஸ்ரோவோட நிகழ்வுகள் அந்த லேண்ட் ஆனதில் ஆரம்பித்து தொடர்ந்து ஒரு சேட்டலைட் லான்ச் ராக்கெட் லான்ச்லேயுமே யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து உட்காந்து அதை வந்து நமக்கு நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்துட்டுருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் வந்து சித்தார்த். இவர் தான் இஸ்ரோவோட ஸ்ரீஹரிகோட்டாவாக இருக்கட்டும், அவங்க லான்ச் பண்ணுற ஒரு விஷயத்துலையும் டெக்னிக்கலாக கிட்டத்தட்ட அவர் ஒரு விஞ்ஞானி, ஒரு சயின்டிஃபிக் விஞ்ஞானி எப்படி இருப்பாரோ அந்த அளவுக்கான நாலேஜோடு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஹாப்பி டு மீட் டு சித். உங்களோட நம்மளோட இந்த மிஷன் மக்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி இதோட ஜேர்னியை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? ஸோ சார், இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் இஸ்ரோவே சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் என்னென்னா ஃப்ரம் ஃபிஷிங் ஹேம்லெட் டு ரெட் பிளானட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிகாஸ் இஸ்ரோ ஆரம்பித்தப்போ ட்ரிவாண்ட்ரத்தில் தான் ஆரம்பித்தாங்க. இட் வாஸ் அ ஸ்மால் ஃபிஷிங் வில்லேஜ் கால்டு தும்பா. அப்போது தேர் வாஸ் நோ proper organization known as ISRO. When they started off in the early 1960s, ISRO started off as a band of people. There were just a few dozen people. They were just recruited from different government organizations. ISRO அப்படின்ற organization அன்னைக்கு இல்லை. It was known as INCOSPAR, Indian National Committee for Space Research அப்படின்னு சொல்லிட்டு ஹோமி பாபா ஆரம்பிச்சாரு. And then of course Dr. Vikram Sarabhai, all of them were part of that organization. And one by one people started joining. Dr. Abdul Kalam. So ISROவோட ஒரு தந்தையா, ஒரு ஃபாதரா ஹோமி பாபா சொல்ல முடியுமா? அவரையும் சொல்லலாம். டெஃபினெட்லி டாக்டர் விக்ரம் சாராபாயும் சொல்லலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே தான் நியூக்ளியர் எனர்ஜியாக இருக்கட்டும், இஸ்ரோவாக இருக்கட்டும், இனிஷியல் ஸ்டேஜஸ் இந்தியாவுடைய நேசன் ஸ்டேஜில், அதாவது நியூலி இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் எப்படி புதிய டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி இந்தியா ஒரு மாடர்ன் கண்ட்ரி ஆக்கணும்னு அன்றைக்கி ஆசைப்பட்டவங்க இவங்க தான். ஸோ அவங்க வந்து இதோடைய மெட்டீரியலைசேஷன், இந்த டெக்னாலஜி எல்லாமே வந்து ஒரு ரியாலிட்டியாக மாறுறது யாரும் பார்க்கல. எல்லாமே வந்து இனிஷியல் ஸ்டேஜில் தான் அவங்க பார்த்தாங்க. பட் டுடே வாட் தே என்விஷன் இன் த 1960s, தட் இஸ் ட்ரூ டுடே. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் போத் த ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அண்ட் த நியூக்ளியர் ப்ரோக்ராம். ஸோ இஸ்ரோவை நீங்கள் இவ்வளோ க்ளோஸாக பார்த்துருக்கீங்க. அங்கே இருக்கக்கூடிய தலைமை நிறுவனத்தில் ஆரம்பித்து கீழே இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே பேசியிருக்கீங்க. இப்போ எனக்கு உங்கள் பார்வையில் ஒரு ஜேர்னலிஸ்டாக பழைய அரசு நிறுவனங்கள் இருக்காங்க, டிஆர்டிஓ இருக்குது, பெல் இருக்குது, ஹெச்ஏஎல் இருக்குது. ஆனால் இந்த நிறுவனம் இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? ஸோ இஸ்ரோடைய சக்ஸஸை பற்றி பேசணுன்னா நம்ம எப்படி அதை பார்க்கணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசோர்ஸஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் ஹவு டு யூ கெட் த மேக்ஸிமம் அவுட்புட் ஃப்ரம் தட், அதுதான் அவங்களுடைய கைடிங் பிரின்சிபல். ஏன்னு கேட்டாக்கா 2008 மொதல் தடவை இந்தியா வந்து ஒரு let's say outer space mission, say Chandrayaan mari mission. See, Earth சுத்தி satellite orbit பண்றது easy, but then to attempt something like Chandrayaan is a next step. Earth சுத்தி satellite launch பண்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டம், நிறைய நாடுகளால பண்ண முடியல. பட் நம்ம வந்து 2007 வரைக்கும் அதை பண்ணிட்டு இருந்தோம். பட் 2007-2008 வந்து நம்ம எப்படி இந்த Chandrayaan 1 எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சோமோ அன்னைக்கு அது பண்றதுக்கான அளவுக்கான ராக்கெட்ஸ் இல்லை நம்மள்ட்ட. So instead what we did, we used the PSLV rocket, which of course you're seeing over here. PSLV rocket வந்து is not as capable when compared to the global lift market and lift capability. PSLV is not capable. ISRO knows that fully well. But when you don't have that capability, how do you execute that kind of thing? That is what they did with orbit raising maneuvers. இப்போ எல்லாருக்குமே அது familiar ஆயிருக்கு. That you slingshot and catapult and then reach your destination. It takes time, but it's a sure shot method of getting it right. So that way ISRO did that in 2008. 2008 வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டிட்டாங்க. 2008-2009 Chandrayaan 1 execute பண்ணி காட்டிட்டாங்க. That is given confidence for what 10 years later you are doing in 2019, you are doing Chandrayaan 2, and this time you have a bigger rocket. So you are having 4 tons payload traveling to the moon. So this is showing that you can scale up later, but you start doing it sometime. Because if you don't start, you'll never learn how to do it. You'll forever keep waiting for technology. Even if you don't have the complete technology required, start doing something so that when the better technology is available, you can improvise and do a better job at it. ஏன்னா இப்போ கூட Chandrayaan 3 ல பாத்தீங்கன்னா Chandrayaan 3 was carried on LVM-3 rocket. The payload was around 3.9 tons. So the mission is a 100% success. In fact, more than 100%. It is overperformed because it has not just explored the moon, but it has also done a hop test on the moon. 1967 la பாத்தீங்கன்னா NASA Surveyor 6 அப்படின ஒரு கிராஃப்ட் அனுப்புனாங்க. This was prior to the Apollo missions. So Surveyor craft ஓட ஐடியா வந்து என்னன்னா to hop once on the moon, because it's like a helicopter. You land first, but to return you'll have to be able to take off. ஒரு ஹெலிகாப்டரால லேண்ட் மட்டும் பண்ண முடியும், டேக் ஆஃப் பண்ண முடியாதுன்னு என்ன அர்த்தம்? அதே மாதிரி தான் இந்த லூனார் கிராஃப்ட்டுமே. ஸோ Chandrayaan 3 என்ன பண்ணியிருக்குன்னா விக்ரம் லேண்டரை நேற்று இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து டேக் ஆஃப் பண்ண வச்சிருக்காங்க. நாட் கம்ப்ளீட்லி, பட் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஒரு அடி கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேல் அளவுக்கு தான் அதை டேக் ஆஃப் பண்ணிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஒரு அடி 40 சென்டிமீட்டர் வந்து சைடுக்கு நகர்ந்து லேண்ட் ஆயிருக்கு. திஸ் இஸ் a very simple thing. இங்க எர்த்ல இருந்து பார்க்கணும், நம்ம குதிச்சு நம்ம இது பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள். பட் மூணுல கிராவிட்டி பூமியை விட 1/6 தான் இருக்கு, 1/6 கிராவிட்டி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது பண்றது ரொம்ப கஷ்டம். On top of that, இது வந்து this is a sort of building block for a future mission. என்னன்னா if you want to bring back samples from the moon,
if you perhaps want to send astronauts to the moon and bring them back. Okay. You just don't have to land, you have to actually bring them back. Bring them back. Landing is only half the Takeoff job. also. Landing is half the job. Takeoff is the next part of the job. So to be able to do this, you need to test your mechanism to take off. Okay. So you didn't take off entirely, you just did it for 30 centimeters, 40 centimeters. But in future what you can do is, when you have better engines, when you have better rockets, when you have more powerful technology, and when you have a larger spacecraft with more powerful engines, with larger amounts of fuel, it is possible to actually take off, come to moon's orbit, and then probably link up with another craft, dock with a larger craft, mother craft, and then travel back to Earth. So this is how sample return missions or astronaut missions are executed. இப்படி நீங்க பண்ணும்போது இதோட main benefit என்னன்னா, your country's science and technology fraternity will gain a lot from it. Because Chandrayaan Mari missions on the common man kaga pannala. It is done for the research community, it is done for the scientific community, so they can utilize their existing knowledge and improve upon their knowledge and come up with conclusions that not just help India but the global community in terms of science and technology in understanding the moon. Okay, so இப்போ நம்மளுடைய மிச்ச அரசு நிறுவனங்கள் இருக்காங்க, DRDO போனோம்னா, இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்காகவே நான் உங்கள்கிட்ட ஒரு ப்ரோவோகேஷனுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இஸ்ரோவோட கல்ச்சர் நம்ம இந்த நிறுவனங்களில் கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. HALஆ இருக்கட்டும், DRDO இருக்கட்டும். So I see this in two ways as someone who's reported. Firstly, ISRO, as far as rocketry is concerned, there is no direct competition in India. Okay. Yen ketaka, if you look at the arms market, there is an international lobby, there's international competition. So for the last 60-70 years, India has been dependent on a handful of countries for buying arms. Yes. And then now there is also a thrust for making things indigenously. It's always been there. Now there's a greater thrust for making things indigenously. As far as rocketry is concerned, for the last 60-65 years, India has been doing everything on its own. சொந்தமா பண்ணிட்டு இருக்கோம். So அதுக்கும் ஒரு வெப்பன்ஸ் மார்க்கெட்டுக்கும் நம்ம கம்பேர் பண்றது வந்து சரியா எனக்கு தோணல. இல்ல நான் கல்ச்சரலா கேக்குறேன். கல்ச்சரலா கேக்குறீங்க. கல்ச்சரலி வந்து இஸ்ரோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் what I've understood is that இஸ்ரோல வந்து they have a great review mechanism. Okay. அதாவது when they are conducting a technical review, இது அவங்களுடைய officials சொன்னது, when they are conducting a technical review, the person in the lowest end of the ladder, அந்த ஆர்கனைசேஷன்ல எவ்வளோ கீழே லெவலில் ஒர்க் பண்ணுற ஒரு சயின்டிஸ்ட்டும் டாப்ல இருக்கிற சயின்டிஸ்ட்டை கொஸ்டின் பண்ணலாம் if there is a technical review. So it's a complete there is no hierarchy, it's a complete transparent process when they are conducting a technical review. So that way they ensure that their missions are flawless. So that is the culture that ISRO follows. This is what their leaders themselves have openly revealed. ஓகே, நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, இஸ்ரோ பற்றியான தகவல்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஜென்யூன் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா சித்தார்த்த ட்விட்டர் தளத்தில் @siddharth_SDHRTHMP அப்படின்ற அப்படியே அதில் போய் பாருங்கள், அதில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கக்கூடிய அந்த பார்வை, குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் கம்யூனிட்டி, நீங்கள் ஆஸ்பிரன்ஸ்லாம் இருக்கீங்க, ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து அவரை போய் பாருங்கள். தேங்க்யூ சார்.